சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்து விரும்பிய நபரை உன் கண்முன் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ ஏன் இப்படி கடுமையாக வருத்தி கொள்கின்றாய் குழந்தையே? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடவே வேண்டாம். நான் இப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுள்ளே தானே இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன? நான் உன் வேண்டுதல்களை என்றும் அலட்சியப்படுத்தியதே இல்லை. ஆனால் நீ இப்படி உன்னை நீயே வருத்தி கொள்கின்றாய். என்னால் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. உன் மனதில் உள்ள அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் குழந்தையே. அதை உன் சாயப்பா நான் அறிவேன். உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் இருக்கின்றாய். உன் கர்ம வினையின்படி இது உனக்கு சோதனையான காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் போராடி கொண்டு தான் இருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் குழந்தையே. உன் நம்பிக்கை என்னும் சக்திகளை திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இன்னும் சிறிது காலத்தில் நீ நேசித்தவர் யாராக இருந்தாலும் அவரை உன் கண்முன் தோன்ற வைப்பேன். நீ இவர்களை தானே வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாய், அல்லது எப்பொழுது நான் அவரை பார்ப்பேன் என்று ஏங்கி தவித்தும் கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட உறவுகளை என் கண்முன் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னுடைய தலையாய கடமை இது. நீ உன் முயற்சிகளை விட்டுவிடாமல், நம்பிக்கையை தளர விடாமல் தொடர்ந்து வெற்றி என்னும் பாதையை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கான அனைத்து வெற்றிகளும் உன் சாயப்பா நான் உன்னுடன் இருந்து ரசித்து கொண்டு தான் இருக்கின்றேன். துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை ஒத்துக்கொள் குழந்தையே. இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன். வரும் காலம் அனைத்தும் உன்னை குறையில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.